ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. சந்தோஷம் மேம். பொதுவாவே நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம், பக்கம் மட்டும் போகாது, ஆகவே ஆகாது, என்ன பண்ணாலும் ஏழாம் பொருத்தமா இருக்கு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது ராசிகளுக்குள்ளயும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இது ராசிகளுக்குள்ளயும் இருக்கா மேம்? இந்த ராசி இந்த ராசிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சோ 6ஆம் இடம் 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு ராசியில இருந்து 6வது இடம் 8வது இடம்ன்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கண்டிப்பா. ஒருவேளை அவங்களே நம்மளோட லைஃப் பார்ட்னராவும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவும் இல்ல நம்மளோட பிசினஸ்ல பார்ட்னராவும் வந்துட்டு அப்ப என்ன ஆகும்? அதாவது லவ் மேரேஜ் பண்றவங்கதான் மோஸ்ட்லி பொருத்தம் பார்க்காம பண்ணுவாங்க. சில பேருக்கு அதுல நம்பிக்கையும் இல்ல. எல்லாமே மாற்றக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம வந்து கடவுள் வந்து கும்பிடுறது நம்ம ஒரு நம்பிக்கையில கூப்பிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. சோ அவரால எதனாலும் மாத்த முடியும். இந்த கிரகங்கள்லாம் தாண்டி இந்த சண்டை சச்சரவு, இப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ப்ராப்ளம்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டைகள், இது எல்லாமே சில விஷயங்கள் வழிகள் இருக்கும் அவங்களுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு. ஆனா சரியான நேரத்துல அது கண்ணுல புலப்படும் போதோ இல்ல நம்ம யாராவது உணர்த்தும் போதோ அதை நம்ம செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ஆகாத ராசிகள் என்னென்ன, ஒருவேளை அவங்களே உங்களோட வாழ்க்கை துணையா அமைச்சிட்டா அவங்க கிட்ட இருந்து எப்படியான விஷயங்களை நம்ம பண்ணி ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போலாம் அப்படிங்கறத பாக்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். முதல் ராசியான மேஷ ராசி மேம். மேஷ ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும்? ஒருவேளை அவங்களே தன்னோட வாழ்க்கை துணையாவும் நண்பர்களாவும் வந்துட்டா என்ன பண்ணணும்? மேஷம் வந்து இம்பல்சிவ் நேச்சர், கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படக்கூடியவங்க. அண்ட் தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி முதன்மையா இருக்கணும் எல்லாத்துலயும்ன்ற ஒரு விஷயம் நினைப்பாங்க இருக்கும். சோ அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி ராசிகளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க லைஃப் பார்ட்னரா இருந்தாங்கன்னா சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு. சோ பொதுவா கடகராசி வந்து ஆகாது. மேஷராசிக்கு மேஷம் கடகம் ஆகாது. நோ, பிகாஸ் கடகம் வந்து ரொம்ப இமோஷனலானவங்க. இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கோவமா பேசக்கூடியவங்க. ஸோ அதுலயே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிறைய வரும். அதே மாதிரி துலாம் ராசி. ஸோ மேஷ ராசி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியோடது. இவங்க வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க துலாம் ராசி. ஸோ அப்போ வந்து அந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். கண்டிப்பா. அப்புறம் மகரம், அவ்வளவுதான், உணர்ச்சி வசப்படுறவாங்க கொஞ்சம். யாரு? மேஷராசி. இவங்க வந்து மகரம் வந்து நடைமுறைக்கு என்ன சாத்தியமோ அதை யோசிக்கக்கூடியங்க, ரொம்ப பிராக்டிக்கலானவங்க. சோ இந்த ராசிகள்லாம் வந்து மேஷ ராசிக்கு லைஃப் பார்ட்னரா இருந்தா இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கும். அதாவது கடகம், துலாம், மகரம்க்கும் மேஷத்துக்கும் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவே வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸா வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே அவங்கதான் இருக்காங்க அப்படின்றப்போ ஷேர்ஸ் எல்லாம் இருந்தா அதை கிளியரா அலோகேட் பண்ணிடணும். ஓகே, இந்த ஷேர்ஸ் உனக்கு, இந்த ஷேர்ஸ் எனக்கு, ப்ராப்பரா லீகல் பேப்பர்ஸ் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 3ஆம் மனிதர்கிட்ட இதெல்லாம் நாங்க பண்றோம்னு சொல்லி வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த 3ஆம் நபரை வந்து கூப்பிட்டு மீடியேஷன் பண்ணா சண்டைகளோ இல்லைன்னா ஒரு அவமரியாதை, ஒரு லீகல் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் தடுத்துக்கலாம். கண்டிப்பா. இப்ப நான் சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னரா அமைஞ்சிட்டாங்கன்னா கூட அதை ஏதாச்சும் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம்? இல்ல ஏதாவது பண்ணலாமா? பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இப்போ இந்த காலகட்டத்துல வந்து கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறதே வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு. கண்டிப்பா. ஒண்ணு மனைவி மட்டும் போறாங்க, இல்ல மனைவி குழந்தைங்களோட போறாங்க, இல்ல கணவர் மட்டும் போறாரு, இல்ல போறதே இல்ல, இல்லன்னா போறதே இல்ல. அது வந்து இன்னும் மோசம். சோ தம்பதிகளா பொதுவாவே வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா எந்த ராசியா இருக்கட்டும் எந்த நட்சத்திரமா இருக்கட்டும் தம்பதிகளா போய் கோவில்ல போய் சாமி, எந்த கோவிலுக்கு வேணா போலாம்.
அது ஆஞ்சநேயர் கோவில் கூட போலாம், அவர் பிரம்மச்சாரியாச்சு, அதெல்லாம் கிடையாது. உம் சோ எல்லா கோவில்களும் எல்லா கடவுள்களும் நமக்கு அருள் புரியறதுக்கு தான் இருக்கிறாங்க. சோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் சேர்ந்து கோவிலுக்கு போகணும், அதுவே ஒரு பெரிய பரிகாரம். கண்டிப்பா. ரெண்டாவது வந்து செவ்வாய் கிரகம் இல்லையா, சோ சிகப்பு கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு இந்த செவ்வரளி மலர் சாத்துறது, அதே மாதிரி அருகம்புல் வாங்கி விநாயகருக்கு சாத்துறது, முருகனுக்கு சாத்துறது, இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து கம்மியாயிடும். கோவிலுக்கு போக போக என்ன ஆகும்னா இந்த இல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாயிடும். உங்களுக்கு ஒரு பாண்டிங் வந்து நல்லா வரும். கோவிலுக்கு போனா பொதுவா நம்ம என்ன பேசுவோம், 99% நல்ல விஷயத்த தான் பேசுவோம். ஆமா, ஒரு 1% வந்து வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளுக்காக நம்ம பேசலாம். அது அப்படியே மாறிட்டே வரும். உங்களுக்கு முதல்ல ஒரு சண்டை சச்சரவன் போக ஆரம்பிப்பாங்க, ஒரு விளக்கே தோணும், போக போக அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை. கண்டிப்பா மேம். மேஷ ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க, ஒரு வேலை வந்துட்டா கூட பரவாயில்ல, அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி, வணக்கம்.